சோத்திரம்னாக முதலாவது நம்ம பார்க்குற காரியம் என்ன பாருங்க. அதாவது ஏசிஎஸ் நமக்கு நிறைய மாடலோடு காமிச்சிருக்கிறார். ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஒரு நோக்கத்தை காமிப்பார். ஒவ்வொரு ஜபத்தில் அவர் ஒரு நோக்கத்தை காமிப்பார். எப்படி பாருங்க, சாத்தானோ உனக்கு சொலவு குறைக்கவே வேண்டி கொண்டான், நானோ விசுவாசம் ஒழுங்கு போகாபடிக்கு ஜபம் பண்ணேன். இந்த இடத்துல பேருக்காய் எப்படி ஜெபிச்சாரு? அவன் விசுவாசம் ஒழுங்கு போகக்கூடாதுன்னு ஜபம் பண்ணிருந்தான். இந்த நோக்கம் பாருங்க சரியா இருக்கு பாருங்க. அதனால தான் மறுபடியும் பேதர் போனவன் மறுதளிச்சு திரும்பி வந்தான். நோக்கமான ஜபம் அவங்க இருந்து ஏசிஸ்டர் பேதர் தன்னை அழைத்து கொண்டு வந்தது. ரைட்டா? அடுத்தது பாருங்க, லாசரை எழுப்பும் போது ஏசிஸ்டர் இப்படி ஜபம் பண்ணினார். இதாவே நீ எல்லாத்தையும் செவி கொடுக்கன்னு தெரியும், என் ஜபத்தை செவி கொடுக்கன்னு தெரியும், இப்போது இந்த மக்கள் விசுவாசிக்கும்படியாக நான் ஜபத்தை ஏறெடுக்கிறேன். அப்போ அவன் நோக்கம் என்ன? அந்த இடத்துல வந்திருக்க மக்கள் என்ன செய்யணும்? விசுவாசம் தேவன மகிமை காண்பா என்று சொல்லிட்டு இந்த மக்கள் விசுவாசிக்கும்படியாக என்ன செய்யணும்? நானே ஜெபம் பண்றேன், இப்ப மகிமையை காட்டும் அப்படின்னு சொல்றேன். அப்ப இதுல நோக்கம் என்ன வந்துச்சு? இந்த இடத்துல போயிட்டு இந்த லாசர் எந்த உடனே அவங்களுடைய தேவைகளை சந்திச்சிருக்கேன் அப்படிலாம் ஜெபம் பண்ணல. அந்த இடத்துல இந்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படியா நான் ஜெபம் பண்ணுறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். பேதுருக்கு சிக்கலை மாட்ட போறான், அவன் மாட்டிக்க கூடாது, அவன் விசுவாசம் ஒழிந்து போக கூடாதுன்னு நான் என்ன செஞ்சேன்? ஜபம் பண்ண. அவரு இயேசு சொல்ற பாயிண்ட் பாருங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இயேசு என்ன காரணத்துக்கு ஜபம் பண்ணினார் நோக்கத்தையும் வெளிப்படுத்துறாரு. உனக்கா நான் ஜபம் பண்ணினேன்னு சொல்லியே டைலாக பாருங்க. அந்த வார்த்தையை அர்த்தம் பாருங்க. உனக்கா நான் ஜபம் பண்ணினேன், விசுவாசத்தோட சொலவு படைக்க போய் நான் உனக்கா நான் ஜபம் பண்ணினேன்னு சொல்லல, உன் விசுவாசம் ஒழிந்து போக படிக்க நான் ஜபம் பண்ணினேன். அப்ப பாருங்க, ஜபத்துல ஒரு நோக்கம் இருந்தது. ஹalleluya, தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இப்படி நம்ம பார்க்கிறோம். அதாவது இதில் கூட இந்த